வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் 101.4 3 மணி 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணுற ஸ்பெஷல் டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரியவர்தினி. இவங்க வந்து சில்ட்ரன்ஸுக்கான இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். குழந்தைகளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இஷ்யூஸ் வருது, ஆக்சிடெண்ட் ஆகுது, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும், என்ன முதலுதவி செய்யணும் அப்படின்னு பல விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. வெல்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக டாக்டர் பற்றி உங்களுக்கு, அதாவது நீங்கள் பார்க்காம வெளியில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை நாங்கள் பார்க்கும்போது அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கும் நேரில் வந்து டாக்டருக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்குது. நான் வந்து ஆதார் கார்டெல்லாம் வாங்கி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை, அந்த டாக்டர் தான் கரெக்டாக தான் இருக்குது, நேம் எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாக்டர். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். குழந்தைகள் தினம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த அக்கேஷனில் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே. ஸோ பொதுவாக வந்து குழந்தைகள்னாலே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த குழந்தைகள் என்ன வேணாலும் பண்ணிக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்து ரொம்ப ஷாக் ஆச்சு. ஒரு குழந்தை வந்து ஒரு பூச்சியை முழுங்கி அந்த பூச்சி வந்து தொண்டையில் கடிச்சதுனால அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான தருணங்கள் இருக்குல்ல, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சியோ வண்டையோ வந்து டக்குன்னு, ஏன்னா குழந்தைங்க வந்து எப்பவுமே வாயில் எடுத்து வைக்கிறது தானே பார்க்கும் இல்லையா, தவழக்கூடிய குழந்தைகள்லாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பேரண்ட் வந்து பண்ண வேண்டியது என்ன மேடம்? ஸோ ஃபஸ்ட்டு படக்கூடாது. ஓகே. ஸோ எந்த மாதிரி பூச்சி கடிச்சிருக்குங்கிறத பொறுத்தது இல்லையா, விஷப்பூச்சியா இல்லைங்கிறத பொறுத்தது. சின்ன ஒரு ஆண்ட்டு அந்த மாதிரி இருக்குன்னா மோஸ்ட்லி ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் அதுவே சில பேருக்கு ரியாக்ட் ஆகலாம். எல்லாருக்கும் அது மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சின்ன அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்வெல்லிங் அதோட சரியாயிடுதுன்னா ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். ஓகே. பட் மேலே வந்து அதாவது உடம்புல எல்லா இடமும் தடிச்சு போக ஆரம்பிக்குது, முகம் வீங்குது, மூச்சு திணறல் ஏற்படுது, இப்போ உதடோ ஐஸை சுற்றியோ இதெல்லாம் வந்து ஏதாவது வீக்கம் ஏற்பட்டதுன்னா தென் அந்த இந்த பூச்சி கடிச்சதுக்கு மேலே உடம்புல ரியாக்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது மெடிசின்ஸ் தேவைப்படும். இட்ஸ் அன் எமர்ஜென்சி. நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே. பட் சில பூச்சி, இப்போ ரீசெண்டாக என்னோட கசினோட குழந்தை கதண்டன்னு சொல்லிட்டு கடிச்சது. ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பூச்சி. ஸோ அந்த பூச்சியோட தன்மையை பொறுத்து நம்ம டாக்டர் போகணுமா இல்லையாங்கிறது. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷப்பூச்சின்னும் போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இது எல்லாமே பூச்சி வந்து வெளியில் கடிக்கிறத பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த நான் சொன்ன செய்தியிலேருந்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சியை அந்த குழந்தை முழுங்கிருச்சு. அது வந்து உணவுக்குள்ள உள்ளே போயிருக்கலாம், தொண்டையில் கடிச்சிக்கலாம். அந்த மாதிரியான இன்சிடென்ட் வரும்பொழுது அது எதை முழுங்குனுச்சுன்னே பேரண்ட்ஸுக்கு தெரியாதுல்ல. அப்போ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும், அந்த குழந்தை என்ன ரியாக்ஷன் பண்ணும், அழ மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுறது? கரெக்ட். ஸோ அழுதுன்னு போது ஒரு கன்சோலபிளாக இருக்கும்போது ஓகே. என்ன பூச்சின்னு தெரியலை அப்படின்னும் போது சேஃபர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டுறது. ஓகே, இதுதான் தெரியும், ஒரு எறும்பு தான் போச்சு, டெஃபினட்டாக தெரியும், அப்படின்னு கடிச்சது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தட் இஸ் ஃபைன். தென் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். பட் மேலே சிம்டம்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்ததுன்னா, லைக் ரேஷஸ்ன்னு சொல்லுவோம், உடம்புல தடிச்சு போன மாதிரி சிகப்பாக வருது, இல்லை எங்கேயாவது வீக்கம் மாதிரி வருது, முக்கியமாக முகத்தில் தான் அது தெரியும் முதல்ல. ஸோ அந்த மாதிரி தெரியுது. இல்லை ரொம்ப அன்கன்ட்ரோலபிளாக குழந்தைய சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க குழந்தை, இல்லை மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். அதெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகணுன்னு அர்த்தம். ஓகே. இப்போ சப்போஸ் ஒரு குழந்தைக்கு வந்து காதில் எறும்பு புகுந்துருதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றுனா எறும்பு வெளில வந்துடும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இல்லை நார்மலாக அது தானாக வெளியில் வந்துடும். ஓகே. பட் உங்களுக்கு வெளியில் வரல அப்படின்னும் போது ஜஸ்ட் தலையை மட்டும் டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக்லி குழந்தைய. ஸோ அந்த எந்த காது சைடு போச்சோ அது மேலே இருக்காம. ஸோ யூஸ்வலி எந்த பூச்சியாக இருந்தாலும் வெளியில் வரதான் ட்ரை பண்ணும், அதுக்கும் பிரச்சனை தான். ஓகே. ஸோ வெளியில் வர ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு மேலே இல்லைன்னா சம்டைம்ஸ் இன்னும் இந்த பேபி ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் ஏதாவது போட்டிங்கன்னா யூஸ்வலி லைவ் இன்செக்டாக இருந்ததுன்னா செத்து போயிடும். ஓகே. தென் இட் வில் கம் அவுட். ஓகே, வந்துடும். அதுக்கு மேலே வரலன்னா யூ கேன் ஜஸ்ட் போர் சம் வார்ம் வாட்டர், ஹாட் இல்லை, ஜஸ்ட் வெதை போட்டிங்கன்னா அது ஃப்ளோட் ஆகும், இட் வில் கம் அவுட். பட் முக்கியமாக பண்ணக்கூடாதது என்னென்னா போய் கையை விட்டு நோண்டுறது, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு எடுக்கிறேன்னு சொல்கிறது. ஸோ யூ கேன் உள்ளே புஷ் பண்ணிடுவோம், இல்லை நம்ம காதை டேமேஜ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அது மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. பொன்னேரி ஜெகண்டையிலேருந்து கலி நம்ம பேசுகிறேன். வணக்கம் டாக்டர். உங்கள் கேள்வியை கேளுங்க.
டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல எங்க வீட்டாண்ட ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு கோழி குண்டு முழுந்துச்சு நைட்ல. கோழி குண்டு பேரண்ட்ஸ் முழுங்கிடுச்சு. என்ன ஓகே. பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரோட்ல ஊந்து ஓன்னு அழுகுறாங்க. இந்த குழந்தைய என்னடா நான் சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன், வண்டியில போயிட்டு இருக்கேன், பாத்தீங்கன்னா ஓன்னு கீழே விழுந்து அழுகுது அந்த குழந்தை. அவங்க அம்மா அழுகுறாங்க, குழந்தைய காப்பாத்தணும்ட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போக மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விடுறோம். இது மாதிரி ஆகுறதுனால என்னென்ன பண்ணோம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஸோ எந்த ஆப்ஜெக்ட், கோலி குண்டா இருந்தாலும் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த என்ன மாதிரியான ஆப்ஜெக்டை முழுங்குறாங்கன்றதை பொறுத்தது. வாயில் போகும்போது 2 இடத்துல போயிட்டு லாட்ஜ் ஆகலாம். அதாவது போயிட்டு இந்த பொருள் வந்து போயிட்டு தங்கலாம். ஒன்று மூச்சுக்குழாய், இன்னொன்று வயிற்றுக்குள்ளே. ரெண்டுத்தில் எங்கே வேணால், எந்த பாதைக்கு வேணால் போகலாம். பட் மூச்சு குழாய்க்குள்ளே போச்சுன்னா குழந்தையோட சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். ரொம்ப வயலண்ட்டாக இருமுவாங்க, இல்லைன்னா சுத்தமாக காற்று போகலைன்னா மூச்சு நிறுத்திடுவாங்க. 2த்துல மூச்சு திணறலாம், இருமுவாங்க, இல்லைனா சுத்தமாக மூச்சு நின்றுடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்காக இருந்தாலும் புரியும் அது ஒரு எமர்ஜென்சி, நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறது. அதாவது நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கண்டிப்பாக. ஏன்னா அது உயிருக்கு ஆபத்து, காற்று உள்ளே போகிறதில்ல. இதே நம்மளோட உணவு குழாய்க்குள்ளே போயிடுச்சு, அது வழியாக வயிற்றுக்குள்ளே போகுதுன்னா அது வந்து இந்த அளவுக்கு எமர்ஜென்சி இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது நல்லது. பிகாஸ் அந்த பொருளோட தன்மையை பொறுத்தது. கோலி குண்டு எவ்வளோ பெருசு, வந்துருமா வெளியில், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது மட்டும்தான் முழுங்கியிருக்காங்களா என்னங்கிறது. சப்போஸ் கோலி குண்டு இல்லாமல் ஒரு சேஃப்டி பென், ஒரு ஓப்பன் சேஃப்டி பென்னு வச்சுப்போம். ஸோ அது போய் மாட்டிக்கலாம். அது மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸ் பட்டன் பேட்டரின்னு சொல்லுவோம். நம்மளோட டாய்ஸ் இருக்கு இல்லையா, பேபியோட டாய்ஸ்லாம் நிறைய பட்டன் பேட்டரிஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன ஆப்ஜெக்ட் ஈஸியாக வந்துடும் நினைப்போம். பட் உள்ளே போயிட்டு அது வந்து அதை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே போயிட்டு அது வந்து ஆக்சுவலாக எமர்ஜென்சி, அதை எடுத்தாகணும். ஓகே. ஸோ பொருளோட தன்மையை பொறுத்தது. ஸோ ஒவ்வொரு பொருளும் ஒரு விதமான இஃபெக்டை உண்டு பண்ணலான்னும் போது அதை அந்த இடத்துல நம்மளால் டிசைட் பண்ணுறது கஷ்டம். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போங்க. அதுலேருந்து நம்ம அதுக்கப்புறம் அது சேஃபாக வந்துருமா வெளியில், இல்லை அதை ஏதாவது டியூப் போட்டு எடுக்கணுமா அப்படிங்கிற டெசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்தது வந்து நிறைய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அடிபடுறது ஒன்று மேடம். அடுத்தது ஏதாவது வெட்டுக்காயம் படுறது, தீக்காயங்கள் ஏற்படுறது. ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டட் தான் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ ஓவராலாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ வெட்டுக்காயம், அடிபடுறது, மேலேருந்து கீழே விழுறது, இது ஒரு கேட்டகரி ஆக்சுவலாக. ஒரே நிமிஷம், ஒரு நேர் இருக்காரு, பேசிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம் ரெயின்போ. சார் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சார் வர்ணனை அழகா சொன்னாரு. அப்ப நேர்ல பாக்குற மாதிரி தோணுது எங்களுக்கு. இல்ல மேடம், நடிகை அமலா இருக்காங்கல்ல, சொல்லுங்க சார். அவங்கள மாதிரி தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அவங்க சிஸ்டர் மாதிரி இருக்காங்களா, இல்ல அவங்க ஜெராக்ஸ் மாதிரி இருக்காங்களா? ஜெராக்ஸ் மாதிரி கிடையாது, ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து என்னோட பேரன் வந்து இப்பதான் பிளே ஸ்கூல் போறாருங்க மேம். போனாக்க அது போறதுல அந்த முட்டிக்காலுக்கு மேல கொஞ்சம் அலர்ஜி மாதிரி பொறியா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வருது. அதுக்கு என்ன பண்றதுங்க டாக்டர்? கால் முட்டியில மட்டுமாமா? ஆமா, ஒரு கால் முட்டியில மட்டும், அந்த முட்டிக்காலுக்கு மேல கொஞ்சம் கருப்பா அந்த மாதிரி, கொஞ்சம் வெளுத்த மாதிரி வெள்ளையா புள்ளியா குப்பளமா இருக்க மாதிரி இருக்குதுங்க மேம். அது ஒண்ணும் இல்ல, அப்படியே கொஞ்சம் சின்னதா இருந்து கொஞ்சம் பெருசாயிட்டு வருது. ஓகே ஓகே. அது ஸ்கூலுக்கு போறதுனால அலர்ஜியா இல்ல என்ன காரணம்னு தெரியல. மோஸ்ட்லி இது ஸ்கூலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது மோஸ்ட்லி. ஸோ இது வந்து சில நேரம் வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருந்தா அந்த மாதிரி சின்னதா ஒரு புள்ளியா வரலாம். ஓகே. கொப்பள மாதிரி வருதுன்னா இட் மே பி இன்ஃபெக்ஷன் ஆல்சோ. கொப்பளம் இல்ல, தவளை சொரின்னு சொல்லுவாங்க எங்க கிராமத்துல எல்லாம். தவளை சொரின்னு அந்த மாதிரி தவளை மேல இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுனா மோஸ்ட்லி ஏதாவது வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஏதாவது டெஃபிஷியன்சினால இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் உங்களோட ரெகுலர் பீடியாட்ரிஷியன், நீங்கள் வேக்சினுக்கு போவீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது போய் காமிச்சிங்கன்னா அவங்க they'll be able to give ஒரு சொல்யூஷன் டெஃபினட்டாக. சரிங்களா. ஸோ அங்கே ஏதாவது க்ரீம் போடணுமா இல்லை சப்ளிமெண்ட்ஸ் போடணுமான்னு பார்த்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணிட்டு வரோம். ஓகே. பட் அதுதான் சம்டைம்ஸ் வெறும் மாய்ஸ்சரைசர், நீங்கள் சொல்கிறது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது. ஸோ அதுலேயே செட்டில் ஆகிடுமா இல்லை வேறு ஏதாவது நமக்கு வாய் வழியாக மருந்துகள் கொடுக்கணுமாங்கிறது டாக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தேங்க்யூ சார். குழந்தைகள் தினம் அதனால அந்த பாட்டு ஒண்ணு போட்டுருங்க, வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் கையிலேன்ட்டு. அந்த இந்த படம், இந்த சாந்தி நிலையம்
சாந்தி நிலையம். Statue, ஓகே statue. ஓகே. அந்த பாட்டு குழந்தைங்களுக்காக போடுங்க, டெடிகேட் பண்ணுங்க. தேங்க்யூ Okay, டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்து. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம். Rainbow FM 101.4 नहीं रहेगी कोई थाली खाली, राष्ट्र होगा और शक्तिशाली। 80 करोड़ से ज्यादा लोगों को मुफ्त राशन सुनिश्चित किया। प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना, मुफ्त राशन खुशहाल जीवन। உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். Rainbow FM 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு டாக்டர் பிரியவர்தினி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். ஓகே மேடம், உங்கள் கேள்வி கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன், வணக்கம்மா. காதுக்குள்ள நைட்லாம் சின்ன எறும்பு ஏதாவது போயிட்டுனா எப்படி அதை எடுக்கிறது? அடிக்கடி போதா? ஆமா, அடிக்கடி போட்டுனா வீட்டில் பிரச்சனை. இல்லை இல்லை சரி, ஐ மீன் ஒரு வாட்டி போகுதுன்னா நம்ம இல்லை பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும். பட் இட் இஸ் அ டேஞ்சர் இல்லைங்களா, திருப்பி திருப்பி எறும்பு போகுதுங்கிறது. ஸோ நம்ம வந்து எங்கேருந்து இது என்ன சோர்ஸ் எதனால் வருதுங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ பட் காதுக்குள்ளே எதுவும் குச்சி விட்டோ இல்லை கை விட்டோ எதுவும் நோண்ட வேண்டாம். பிகாஸ் அந்த வழியில் நீங்கள் உள்ளே தள்ளலாம் எறும்பை. இல்லைன்னா வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த காது ஜவ்வு இல்லைன்னா அந்த போகிற அந்த வாய் அந்த ஸ்கின் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அந்த தோல்லாம் நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் எறும்பு உள்ளே கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அது உயிரோடு இருக்குது, அதாவது வர மாட்டேங்குதுன்னா நம்ம வந்து தலையை நம்ம ஒரு பக்கமாக சாய்ச்சிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பூச்சியுமே வெளியில் வர ட்ரை பண்ணும் மேல் பக்கமாக. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம கோகோனட் ஆயில் போட்டிங்கன்னா யூஸ்வலாக அதில் வந்து இறந்துரும். ஓகே, அதுக்கப்புறம் இட் வில் கம் அவுட். அதுக்கு மேலேயும் வரலன்னா கொஞ்சம் வாட்டர் நீங்கள், அதாவது வேறு எதுவும் காதில் பிரச்சனை இல்லை குழந்தைக்கு அப்படின்னு இருந்ததுன்னா தென் நீங்கள் வந்து வாட்டர், ஒரு வார்ம் வாட்டர் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளோட் ஆகி வெளியில் வந்துடும். பட் டெஃபினட்டாக அடிக்கடி போகுதுன்னா நீங்கள் ஏன் என்ன எதனால் அடிக்கடி போகுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அப்படியும் போகுமா? பிரச்சனை இருந்தால் போகுமா? பிரச்சனைக்காக சொல்லலை, பிரச்சனை காதுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் தண்ணிலாம் ஊற்ற முடியாது, அதை நீங்கள் டைரெக்டாக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக சொன்னேன். காது, அதாவது சில பேருக்கு காதில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும் இல்லையா, ஓட்டை இருக்குது, அது வழியாக சீழ் வருது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்களா இதெல்லாம் பண்ணுறது நல்லது கிடையாது. ஓகே ஓகே, எறும்பு போயிடுச்சு குடுன்னு ரொம்ப சவுண்டா இருக்குது அப்படின்னு சொல்றதுனால தான். ஓகே, அதாவது எறும்பு போயிட்டு ரொம்ப நாள்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப எப்போவுமே அந்த சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னா வேற ஏதாவது காதில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா டாக்டர்? ஓகே டாக்டர், ஓகே, தேங்க்யூ, வெல்கம். தேங்க்யூ மேடம். அடுத்தது நம்ம வெட்டுக்காயம் பற்றி ஏற்கனவே கேட்டிருந்தோம் மேடம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு, தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இம்மிடியட்டாக என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ வெட்டுக்காயம்ன்றது எந்த இடத்துல அடிபட்டிருக்குங்கிறத பொறுத்து. மெயின் பிரச்சனை என்ன, ப்ளீடிங் ஆகும் இல்லைங்களா? ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா வந்து ஒரு கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஒரு கிளாத்தை வச்சு நம்ம வந்து நல்ல இன்னும் ஒரு மேலே வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். நாட் லைக் ஒரு 30 seconds பண்ணோம் அப்புறம் எடுத்துட்டோம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு கம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே ஓகே, மைனர் இன்ஜுரியாக இருந்ததுன்னா இது ஓகே. பட் மேஜர்னால் நம்ம ஆப்வியஸாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஓகேங்களா? சின்னதாக ஒரு ஃபிங்கரில் ஒரு கட் அப்படின்னாலும் யூஸ்வலாக நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலே அந்த இடம் கிளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் தேவைப்படாது. அண்ட் ஓன்லி திங் இஸ் நம்ம ரெகுலராக வந்து இம்யூனைசேஷன் தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ரெகுலராக எல்லா தடுப்பூசியும் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற எல்லாமே போட்டிருக்காங்கன்னா அடிஷ்னல் இன்ஜெக்ஷன்ஸும் தேவை கிடையாது. ஓகே, பட் போடலை அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு நம்ம சில இடத்துல டிடி கொடுப்பாங்க, சில இடத்துல அந்த வேக்சின் நம்ம ரெகுலர் ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு இல்லையா, அதையே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவாங்க. சரிங்களா? ஸோ இது மைனர் இன்ஜுரிஸ்க்கு. சப்போஸ் ஒரு உயரத்துலேருந்து விழுந்துடுறாங்க இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் மேஜராக என்னென்னா, மேஜராக அதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயம் என்னங்கிறது ஒன்று ப்ளீட் ஆகலாம், இல்லை ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா. ஸோ எப்போ தெரியும் நமக்கு அது ஆபத்தான விஷயமா இருக்கான்னு? சுயநினைவு இல்லை, சரியா இல்லை, நார்மலாக இல்லை, இல்லை காது மூக்கு தொண்டையிலேருந்து ஏதாவது ரத்தம் வருது,
இல்லை ஃபிட்ஸ் மாதிரி வலிப்பு மாதிரி ஏதாவது வருது, பார்வையில் பிரச்சனை, இல்லை தலைவலி ரொம்ப சொல்கிறாங்க, வாமிட்டிங் இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா தலைக்கு உள்ள அடிபட்டிருக்குன்னு அர்த்தம், பிரெயினுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு அர்த்தம். தென் டெஃபினட்டாக நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே ஓகே. இப்போ சின்னதாக சிராய்ப்பு ஏற்படுதுல்ல, சிராய்ப்பு ஏற்படும் போது வெளியில் மட்டும்தான் தோலில் லேசாக வந்து சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பெருசாக கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டோ ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டால் விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து மோஸ்ட் கேசஸ் உள்ள இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? அது எப்படி? மேலே மட்டும் சிராய்ப்புன்னா யூஸ்வலி ஒன்றும் ஆயிருக்காது. மேலே லேசாக இப்போ நடந்து இப்போ வீட்டில் போயிட்டுருக்கோம், கீழே வரும் சிராய்ப்பு வருதுங்கிறது, அது ஒன்றும் இல்லை, வாஷ் பண்ணிவிட்டு அது ஒன்றும் அதுக்கு மேலே யூஸ்வலாக ஒன்றும் பிரச்சனை வராது. நான் சொன்ன மாதிரி இம்யூனைசேஷன் தடுப்பூசி ஆனால் போயிருக்கணும். ஏன்னா எந்த காயம் ஏற்பட்டாலும் உடம்புல அது வழியாக நமக்கு அந்த டெட்டனஸ்ங்கிற வியாதி வரலாம். அதுக்காக தான் நம்ம அந்த தடுப்பூசி டிடின்னு போடுறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளோட பேசிக் இம்யூனைசேஷன், ரொட்டீன் இம்யூனைசேஷன் பண்ணியிருந்தாலே அதுலேயே கவர் ஆகிடும். அடிஷ்னலாக வேக்சின் போட வேண்டாம் குழந்தைங்களுக்கு. பட் போடலை இல்லை டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அடிஷ்னலாக போடணும், இவ்வளோதான் ஒரு சிராய்ப்புன்னா. பட் அதே சிராய்ப்பு இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அப்போ ஒரு சின்ன சிராய்ப்புனா உள்ள இன்ஜுரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு. ஓகே. ஸோ அது எந்த சிச்சுவேஷனில் நம்ம அதை பார்க்குறோங்கிற பொறுத்தது. ஓகே டாக்டர். இப்போ பெட்ஸு கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க, அப்போ வந்து அந்த ஒரு நாயோடையோ பூனையோடையோ முடி வந்து உள்ளே போயிடுது, அது ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுமா? உள்ளன்னா எங்கே அது கன்சியூம் பண்ணிடுறாங்க, உள்ளே போயிடுது. இல்லை, ஜஸ்ட் ஹேர் ஷுடன்ட் காஸ் எனி, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வரக்கூடாது. லாங் டேர்ம் நம்ம இன்ஹலேஷன், அதாவது பெட்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அது மூலமாக சில தொற்று வியாதிகள் நமக்கு வரலாம். ஓகே. அண்ட் தீக்காயம் பற்றி கேட்டிங்க இல்லையா? தீக்காயம் பட்டுச்சுன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து ஒரு டேப் வாட்டர், ஓகே, ரன்னிங் டேப் வாட்டரில் அந்த தீக்காயம் பட்ட இடத்த நம்ம காமிக்கணும். ஸோ இதோட மெயின் ரீசன் என்னென்னா அந்த ஹீட்டோட அளவை குறைச்சிட்டு அந்த டிகிரி ஆஃப் பர்ன், டெப்த் ஆஃப் பர்னை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ மேலே மட்டும் இல்லாமல் உள்ள ஆழமாக போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம குறைக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஓகே. நம்ம பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு சொல்லுவோம். மேலே அடுத்த லெவல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிகிரிங்கிறது மைனர், செகண்ட் டிகிரிங்கிறது அதை விட ஜாஸ்தி இன்வால்மெண்ட், தேர்ட் டிகிரிங்கிறது ரொம்ப மசில் டீப், அந்த மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம தண்ணி போடும்போது அந்த சப்போஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி பர்னாக இருக்கிறத நம்ம செகண்ட் டிகிரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, தடுக்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி பண்ணுறோம். ஸோ முக்கியமாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அது மேலே மாவு, மஞ்சத்தூள், யூனோ க்ரீம், லோஷன், இது எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து தண்ணி மட்டும் போட்டுட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு கவர் பண்ணிட்டு, அது கூட மெயினாக எதுக்குன்னா பெயினை கொஞ்சம் கம்மி பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போது வேற மேலே திங்ஸ் வந்து மேலே ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணணும். அதுதான் மெயின். நிறைய இடங்களில் வந்து தேன் போடுவாங்க, எதுவுமே அப்ளை பண்ண வந்தா அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தண்ணி மட்டும் அலவ்டு, மீதி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எது போடும்போதும் அதனால பாதிப்புகள் அதிகம். ஓகே. அதனால உபயோகம் ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைனா சம்டைம்ஸ் ஹார்ம்ஃபுல்லாகவும் முடிஞ்சிடும். ஓகே. இப்போ இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் வந்து பர்ன் சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து அடல்ட்டுக்கு அந்த மாதிரி ஓகே, பட் குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறதே கிட்டத்தட்ட தேர்ட் ஸ்டேஜ் மாதிரி போகிறதுக்கு அப்படி கிடையாது. இல்லை, ஸ்டேஜ் நான் சொல்கிறது அது ஒரு மெடிக்கல் டேர்ம். ஆக்சுவலி எந்த லேயர் ஆஃப் நம்மளோட உடம்போட பாகத்தில் எந்த லேயர் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறதுக்காக. சரிங்களா? அது டெப்த் ஆஃப் இன்ஜுரி. ஸோ அது அடல்ட்டாக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலும் அது ஒன்று தான். ஓகே. ஓகே. இப்போது நிறைய கேசஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திடீர்னு ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதான். நீங்கள் வந்து நிறைய வித்தியாசமான கேஸெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதில் ஏதாவது ஒன்று இப்படியெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒன்று நடக்குமான்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எனக்கு சொல்லுங்களேன். ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்களா பசங்க அப்படிங்கிற மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு பெரிய பையன் வந்து டெரஸில் சைக்கிள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லி மேலேருந்து கீழே வந்தான். பெரிய பையன், தெரியாத குழந்தை கிடையாது, இதோட ஆபத்து. ஸோ அது மாதிரி இருந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு பெரிய குழந்தை, வளர்ந்த குழந்தை, 15-16 வயசு குழந்தைகிட்ட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? பட் அந்த ஏஜில் ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அது மாதிரி இன்னொரு டைம் வந்து ஒரு பெரிய பாப்பா, ஒரு 8-9 இயர் ஓல்ட் கேர்ள் வந்து ரொம்ப நாள் வந்துட்டு நிமோனியா காய்ச்சல்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. செட்டிலே ஆகலை, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, பட் குழந்தை ஸ்டேபிளாக தான் இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கடைசியாக வந்து சரி நிமோனியா செட்டிலே ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராங்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். நம்ம ஒரு கேமரா விட்டு பார்க்கறது, ஒரு டியூப் விட்டு பார்க்கறது, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதை அடைச்சிட்டு இருக்கா, அந்த மாதிரி. இப்படி பார்க்கும்போது ரெனால்ட்ஸ் பெண்ணோட கேப், ஓகே, ஸோ அதை வந்து முழுங்கியிருந்தா. சொல்லவும் இல்லை, பெரிய குழந்தை தெரியும், ஓகே, சொல்லலாம் இல்லை, அதை மேபி அவளுக்கே கூட மறந்து போயிருக்கலாம். ஸோ
அது லங்ஸுக்குள்ளே இருந்துச்சு. லங்ஸுக்குள்ளே இருந்தது. ஓகே, அண்ட் தென் அதை எடுத்தப்புறம் செட்டில் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் இந்த கேப்போட அதர் சைடில் ஓட்டை இருந்தது. ஸோ அதனால் ஏர் இது வழியாக ஸ்டில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அட்லீஸ்ட் ரொம்ப சிம்டம்ஸ் இல்லை. ஓகே, ஜஸ்ட் பாட்டு நடந்துட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி நிறைய டெய்லி வீசி ஏதாவது பேனாவில் ஓட்ட வச்ச கம்பெனிக்காரனால ப்ராபப்ளி மூடியில் ஓட்ட வச்ச கம்பெனிக்கால அந்த குழந்தை தப்பிச்சிருச்சுங்கிறீங்க. ஓகே, அடுத்து நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், சென்னை 84 வி மோகன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அம்மா வயசு 10 மாசம் இருக்கும்போது அந்த குழந்தை முழு பாதுகாப்போட வளருது. குழந்தை பிறந்தவங்க அந்த பாதுகாப்பு நம் பொறுப்புல வருது. நம்ம பொறுப்பை தட்டி கழிப்பவர் மூலம் தான் இந்த மாதிரி கஷ்டம்லாம் வருது. அதனால இந்த கால பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரை நிகழ்ச்சியின் இறுதியில் சொன்னா இந்த கால பெற்றோர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால முதல்ல எப்படி சுத்தமா இருக்கணும், எப்படி வராம பார்த்துக்கணும் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் டாக்டர். தேங்க்யூ. அந்த கேள்விதான். தேங்க்யூ சார். ஒரு கேள்வி கேட்பாருன்னு நினச்சேன், ஆனால் கேட்கல. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா டாக்டர், இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி பார்க்க முடியுது. அடல்ட்டில் யங் பீப்புளுக்கு பார்க்க முடியுது. ஸோ குழந்தைகளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வருதுன்னா அந்த சிம்டம்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? யூஸ்வலாக ரொம்ப ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் யங் கிட்ஸில் வருதுங்கிறது. ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு பிளட் சப்ளை போகாததுனால வர்றது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் சில்ட்ரனுக்கு வர்றது ரொம்ப 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 அபூர்வம். ரேராக இந்த கொரோனாக்கு அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் ரேர்லி இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சிமிலர் இன்ஸ்டன்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால ரத்தம் ஈஸியாக உடம்புல உரையுதுன்னும் போது அது வந்து நம்மளோட லங்ஸ்லேயோ இல்லை ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளைலேயோ அங்கே இருக்கிற ரத்த குழாயில் அடைப்பட்டு இந்த மாதிரி வரலாம். பட் ரொம்ப ரேர். ஓகே. வேற இது வந்து இன்னும் ஒரு விதமாக சில்ட்ரனில் எப்போ இந்த சுச்சுவேஷன் காமனா சில பிறக்கும் போதே இருதய குறைபாடுகளோட பிறக்கிற குழந்தைகளில் அது ஒரு டைப் இருக்குது. அது வந்து அந்த ரத்த சப்ளை சரியாக இல்லைன்னா அந்த அடல்ட்டில் வர ஹார்ட் அட்டாக் மாதிரி பட் சிம்டம்ஸை வந்து அந்த மாதிரி இருக்காது. சின்ன குழந்தை இல்லைன்றதும் போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படும், வேர்க்கும், எக்ஸசிவாக ஃபீட் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, அந்த மாதிரி சிம்டம்ஸோடு மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஒரு நான் மெடிக்கல் பர்சனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. வேறு மாதிரி மூச்சு திணறல், சரியாக சாப்பிடல, பால் குடிக்க முடியல குழந்தைக்கு, அம்மாவோட பால் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா தாய்ப்பால் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா சரியாக ஃபீட் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகும். சப்போஸ் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம போய் தொடக்கூடாது. முதல்ல இன்னும் கனெக்ஷனில் இருக்காங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாத ஏதாவது ஒரு வுட் நம்மளை அதாவது மரக்கட்டை அந்த மாதிரி வச்சு தான் நம்ம அந்த சோர்ஸ்லேருந்து நம்மளை அந்த அடிப்பட்டவங்களை பேசிக்லி பிரித்து எடுக்கணும். முதல்ல எடுத்த அப்புறம் ரொம்ப சிவியராக ஆயிருந்ததுன்னா மூச்சு விடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு மூச்சு இல்லைன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக மூச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நம்ம வாயில் வச்சு நம்ம வந்து கொடுக்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வேளை பல்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணினா உதவியாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஷாக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு விதமான பேர்ன்ஸ் தான். பட் அந்த கரண்ட் வந்து எந்த பாத்தில் போதும் அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் அரிச்சிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப காமன். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக அவங்க வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் தான் நம்ம பார்ப்போம் நிறைய வாட்டி, ரொம்ப ஹெவி ஷாக்னா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே கூட இருக்கிறவங்க அதாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் செஸ்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவோம், நமக்கு மசாஜ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் ஒரு பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேசிக்கலி. ஓகே. ஸோ பட் டெஃபினட்டாக எலக்ட்ரிக் ஷாக் வந்து பட்டிருக்கு அப்படின்றத குழந்தை சுயநினைவோடு இருந்தால் கூட பெட்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா வெளியில் இன்ஜுரி சில நேரம் தெரியாது, பட் உள்ளே அந்த கரண்ட் பாஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த போகிற ட்ராக் அது ஹார்ட், போன்ஸ், இன்டெஸ்டின்ஸ் எது வழியாக போகிறதும் அங்கே எல்லாம் அது டேமேஜ் பண்ணிட்டு போகும். ஓகே. இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு பாய்சனை குழந்தை வந்து முழுங்கிருச்சு, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு பாய்சன் அப்படின்னு வச்சுங்க. அண்ட் இதை தாண்டி இந்த கொசுபத்தி சுருள்லாம் இருக்குல்ல, அதை வந்து முறுக்குன்னு நினச்சிட்டு எடுத்து சாப்பிடுதுன்னு வச்சுங்களேன், அப்போ இமிடியேட்டாக என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஓகே. ஸோ இந்த எந்த விதமான பொருள் வந்து பாய்சனஸ் எது நான் பாய்சனஸ்னு கண்டுபிடிக்கிறதே சில நேரம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ
ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் எனக்கு பக்கத்தில் கிடைக்கிற அவைலபிலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா டாக்டருக்குமே தெரியுமாங்கிறதே ஆக்சுவலி டவுட்ஃபுல். ஓகே, ஸோ எந்த விதமான பொருளை சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் அந்த எது சாப்பிட்டாங்களோ அந்த பொருளை எடுத்துகிட்டு போங்க, முக்கியமாக ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அதை நம்மளால் அதை வச்சு நம்ம யூஸ்வலி சென்ட்ரலைஸ்ட் பாய்சன் இன்ஃபர்மேஷன் சென்டர்லாம் இருக்குது. எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, எய்ம்ஸ் டெல்லி ஹேஸ், நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் சிஎம்சி கிட்ட இருக்குது. ஸோ 24/7 அந்த சென்டர்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ யூஸ்வலி நாங்கள் கால் பண்ணி கேட்போம், இந்த மாதிரி பொருள் சாப்பிட்ருக்காங்க, இதில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது. ஸோ தே ஆர் வெரி ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ். ஸோ நாங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ முதலுதவின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் எதுவும் பேசிக்காக அங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க வாயில் தெரியுதுன்னா அதை எடுத்து விட்டுடுங்க இருக்கிறத. சில பொருள்லாம் கையில் காலில் பட்டாலே ஸ்கின் வழியாக கூட அப்சர்வ் ஆகும், அதனால் வாஷ் பண்ணி விடணும். துணியில் பட்டிருக்குன்னா அந்த கண்டாமினேட் ஆன துணியை எடுத்து விடணும். ஸோ துணி, ஸ்கின், நம்ம வாயில் இருக்கிறத எடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு மேலே யூஸ்வலாக எதுவும் நீங்கள் இந்த உப்பு தண்ணி கொடுத்து வாமிட் வர வைக்கிறது, விரலை உள்ள விடுறது வாய்க்குள்ள, அது எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி எந்த விதமான பாய்சன்னு தெரியாத போது. ஏன்னா சில நேரம் அந்த ப்ராசஸ்லேயே இன்னும் டேமேஜஸ் அதிகம். ஓகேங்களா, அதாவது இந்த நம்ம உணவு குழாய் டேமேஜ் ஆகலாம், இல்லை லங்ஸ்குள்ள ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம், நம்ம கொடுக்க அந்த வெளியில் வர வாமிட்டர்ஸ் அதுக்குள்ளே ஆஸ்பிரேட் ஆகலாம். ஸோ அது எதுவும் பண்ணாமல் நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும், நியர்பை சென்டர். ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஷூர். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்கள் கேள்வியை கேளுங்க. மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம். சொல்லுங்க மேம். வணக்கம். எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. மைக்ரேன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ்ல வருது டாக்டர், அந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு, அது முக்கியமா எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது சீரியஸான ஒரு கண்டிஷனாக ஆகும்பொழுது என்ன சிகிச்சை முறைன்னு தெரிஞ்சுக்கணும் டாக்டர். சில்ட்ரன்ஸுக்குன்னு கேக்குறீங்களா இல்ல உங்களுக்கு கேக்குறீங்களா சந்திரசேகர்? ஹலோ, சொல்லுங்க. இல்ல சில்ட்ரன்ஸுக்கு பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கேக்குறீங்களா இல்ல உங்களுக்கு கேக்குறீங்களா? சில்ட்ரன்ஸ் தான் கேட்குறீங்க. ஓகே, ஸோ சில்ட்ரனுக்கு வந்து வரலாமா மைக்ரேன்ங்கிறது வரலாம், ஒற்றை தலைவலிங்கிறது வரலாம். பட் யூஸ்வலாக அது வந்து கொஞ்சம் ஓல்டர் சில்ட்ரன் தான். ரொம்ப சின்ன பாப்பாலும் நமக்கு ப்ராபப்ளி தெரியாது, பிக்கப் பண்ண மாட்டோம். ஓல்டர் அதான் கொஞ்சம் ஒரு 10-12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக வரலாம். ஸோ அது சில நேரம் மைக்ரேன்ங்கிறது ஒற்றை ஒரு சைடு தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, 2 பக்கமும் கூட இருக்கலாம். மைக்ரேன்ங்கிறது ஹெரிடிட்டரியா கூட அந்த மைக்ரேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது என்ன கண்டிஷன்னால ஏற்படுது டாக்டர்? அதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குமா எதனால வருதுங்கிறதுக்கு. பட் முக்கியமா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது மைக்ரேன் தானா, வேற எதுவும் பயப்படக்கூடிய விஷயங்கள்னால வர தலைவலியா அப்படிங்கிறது தான். ஓகே, நம்ம மைக்ரேன் நினைச்சுக்க கூடாது. இப்போ அம்மாவுக்கு இருக்கு அதனால குழந்தைக்கும் மைக்ரேனா இருக்கும் அப்படி நம்மளால நினைச்சுக்க கூடாது. ஓகே, நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு மூளையில ஒரு கட்டி இருக்குன்னா கூட அது கூட ஹெட்டேக்கா மேனிஃபெஸ்ட் ஆகலாம், புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தலைவலி தொடர்ந்து இருந்ததுன்னா நிறைய காரணங்கள்னால வரலாம். அதுல முக்கியமான காரணங்கள் ஐல பவர் இருக்கு, இல்ல சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லை இந்த மாதிரி மூளையில கட்டியோ வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால வரலாம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணின அப்புறம் தான் ஓகே இது மைக்ரேனா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? டெஸ்ட் மூலமா செய்து ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து மற்ற டேஞ்சரஸான விஷயங்களை நம்ம இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. மைக்ரேனை கன்ஃபார்ம் பண்றதுங்கிறது டெஸ்ட்னு ஒன்றும் பர்டிகுலரா கிடையாது. சோ மத்ததெல்லாம் டெஸ்ட் பண்ணின உடனே தான் தெரிஞ்சுக்கலாம் இது மைக்ரேனா இருக்கும். கரெக்ட். Thank you. ஓகே சந்திரசேகர், thank you so much. டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு சளி தொந்தரவு குழந்தைங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தைலம் போடுறது, ஏதாவது களிம்பு மருந்து வந்து போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது யூஸ்வலாக பண்ணலாமா அப்படிங்கிறது ஒன்று சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, ரொம்ப மூச்சுத்திணறல் இருக்கிற குழந்தைங்களுக்கு நெபுலைசர் பண்ணுறது சரியா? ஓகே, ஸோ சளி இருக்கும்போது இந்த தைலம் தடவுறது எல்லாமே யூஸ்வலாக பண்ணுறது தான் இல்லைங்களா? எல்லாரும் பண்ணுறோம். எனக்கு எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க, நானும் என் பிள்ளைக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, பட் என்னென்னா சில நேரங்களில் அது எக்ஸஸாக பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. ஃபிட்ஸ் ஏன்னா நமக்கு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அதுக்கெலாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் பெருசாக இருக்கான்னு தெரியல. ஓகே, அப்படி இருக்கும்போது ஸோ சில நேரங்களில் எஸ்பெஷலி அதை இன்ஹேல் பண்ணும்போது, இப்போ நம்ம அந்த ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்படி போகும்போது நிறைய அதில் விக்ஸோ இல்லை வேறு ஏதாவது இந்த யூக்கலிப்டஸோ இல்லை அந்த மாதிரி போடும்போது அதோட அளவுகள் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி தடவுனா பி ஜென்டில், ரொம்ப நிறைய வேண்டாம். ஸோ பிகாஸ் அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோமே தவிர அதனால் எதுவும் யூனோ
டிசீஸ் மாற போகிறதில்ல. சளி இருக்க தான் போகுது, 5 நாளோ 7 நாளோ இருக்க போகுது. ஒரு கம்ஃபர்ட்காக தான். கம்ஃபர்ட் வேணும்னா ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன், வெறும்னா கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இன்ஹேல் பண்ண சொல்லலாம் குழந்தைய, கொஞ்சம் பெரிய குழந்தை. பட் அது சூப்பர்வைஸ்டாக பண்ணணும். ஏன்னா கொதிக்க வச்ச தண்ணியை பக்கத்தில் வைக்கிறோன்னு போது அது வழியில் தண்ணி மேலே பட்டுடுச்சுனாலும் சுட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடல்ட் சூப்பர்விஷனோட தான் பண்ணணும். இப்போ என் வீட்டில் யூஸ்வலி நான் இப்போ வந்து பண்ணுறேன்னா ரூமே லாக் பண்ணிடுவேன். வேறு யாராவது திடீர்னு வந்து மேலே விழுந்துறாங்க, தடுக்கி விழுந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. ஓகே, வேற ஒரு கேள்வி கேட்டிங்க, சாரி. ரெண்டாவது ஒரு கேள்வி, வீசிங். வீசிங் வந்து சிவியராக இருக்கும்போது தான் நெபுலைசர் ஹாஸ்பிட்டல்லே கொடுப்போம். ஸோ அந்தளவுக்கு சிவியராக இருந்ததுன்னா இப்போ தான் குழந்தைங்களுக்கு தெரியுது அப்படின்னும் போது எதனால் வருதுங்கிறது. சம்டைம்ஸ் வந்து இருதய பிரச்சனை இருக்கும்போது கூட வீஸ் வரலாம். ஸோ இது ஆல்ரெடி டாக்டரை பார்த்து இது வீசிங், இது ஆஸ்மாவோட அறிகுறி, நெபுலைசர் கொடுக்கலான்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சிக்காக இருக்கும்போது வீட்டில் வச்சு பண்ணும்போது சம்டைம்ஸ் அதில் கூட பாதிப்புகள் வரலாம். ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, யூஸ்வலாக நமக்கு நம்பர்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஃபோனில் கேட்டுட்டு தேவையா வரணுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு வரலாம். டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா ஆல்வேஸ் பெட்டர் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஓகே, இப்போ தீக்காயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதில் நிறைய வகைகள் இருக்கு. அதாவது கேஸ்ல இருந்து போனாகிறது, மண்ணெண்ணெய், பெட்ரோல் அந்த மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸில் சூடு வச்சுக்கிறது குழந்தைங்களுக்கு அடிக்கடி நடக்கும். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாமா இல்லை அது வேற மாதிரி? எல்லா விதமான பர்ன்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸ்கின்னு யூஸ்வலாக பாதிப்பு அடையும் இல்லைங்களா. ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, கொதிக்கிற தண்ணி, எண்ணெய், இதெல்லாம் பட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு காமன் பர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் தான் மெயினாக பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்தது இந்த பாடி ஸ்ப்ரேலாம் இருக்கு இல்லையா. பாடி ஸ்ப்ரே வந்து குழந்தைங்களுக்கு அதை அடித்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். கையில் கிடைச்சுன்னா டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணி பார்ப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லுங்களேன். அகேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் எனிதிங் ஆர்டிஃபிஷியல் ஆன் சில்ட்ரன். பிகாஸ் சில நேரம் நம்ம தோலில் போடும்போதே யூ கேன் சி அந்த இடத்துல அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இன்ஹேல் பண்ணால் பரவாயில்ல, இன்ஹேல் பண்ணிடுறாங்க, இல்லைனா கண்ணில் வேகமாக அடிச்சிடுறாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஜென்ரலாக நீங்கள் அது ஜஸ்ட் கண்ணில் பட்டுச்சுன்னா எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு ஸ்ப்ளாஷ் பண்ணி வாட்டர், நம்ம நல்ல ஒரு 5 to 10 minutes ஸ்ப்ளாஷ் பண்ணிங்கன்னா அது யூஸ்வலாக செட்டில் ஆகிடும். யூஸ்வலாக தே ஆர் நாட் வெரி பாய்சனஸ். ஸோ இட் இஸ் ஓகே. பட் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பர்சிஸ்டண்ட்டாக இரிட்டேஷன் இருக்குது, ஐயில் தனித்தனியாக வருது, அப்படி இருக்குன்னா இன்ஜூர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக வந்து ஒரு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது, வாந்தி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஏதாவது ரெமெடி கொடுத்து சரி பண்ணுறது நல்லதா, இல்லை எந்த ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போயே ஆகணும்? ரொம்ப பர்டினன்ட்டான கொஸ்டின். ஏன்னா 2 எக்ஸ்ட்ரீம் பார்ப்போம் நாங்கள். ஒன்று வாட்டி லூஸ் மோஷன் வந்தோடனே பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர பேரண்ட்ஸு, இல்லை 4 நாளும் வீட்லேயே வச்சுட்டு ரொம்ப டீஹைட்ரேஷனோட வர பேரண்ட்ஸு. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக வயிற்றுப்போக்குங்கிறது சில வைரஸஸ் அதனால் வருது. ஓகேங்களா. ஸோ அது யூஸ்வலாக ஒரு 1 or 2 days செட்டில் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜாப் என்னென்னா அந்த உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது. ஒரு ஓட்டையான டேங்க் லீக் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ என்னத்தை வச்சு ஃபில் பண்ணணும்? தண்ணி, பிளெயின் தண்ணி. ஆனால் உடம்புல ஈஸியாக தங்காது. ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் கண்டெய்னிங்காக. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன எலக்ட்ரோலைட் கண்டெய்னிங் லிக்விட்ஸ் நம்மக்கிட்ட என்ன வீட்டில் இருக்குது? நம்ம வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், எலக்ட்ரால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதோட அது நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அது கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இம்பார்ட்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். அது எல்லாமே பேக்கெட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதில் எழுதியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகே அது பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ரசம், சூப்பு, இளநீர், மோரில் உப்பு போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ரெமெடிஸ் வீட்டில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாலே இந்த ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும். பாடியில் இருக்கிற கிருமி யூஸ்வலாக 2 நாளில் தானாகவே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஃபைட் பண்ணிடும். ஸோ எப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நம்மளோட குழந்தை ரொம்ப சோர்வாகுது, இல்லை யூரின் சரியாக வரல, ரொம்ப வாமிட்டிங் இருக்குது, இன்டேக் எடுக்கல, என்னால் எதுவுமே கொடுக்க முடியல, நம்ம ஹைட்ரேஷன் சொல்கிறோம், நமக்கு வந்து இந்த நம்ம சொன்ன எந்த ஐட்டமே வாய் வழியாக எடுத்துக்க மாட்டேங்குது குழந்தை, இல்லை மோஷனில் பிளட் வருது, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் டேஞ்சரஸ் சிம்டம்ஸ். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை ஒரு 2-3 days ஆகிடுச்சு, நான் வீட்டில் வச்சு பார்த்துட்டேன் சரியாகலை அப்படின்னு இருந்தாலும் தென் யூ டேக் டு ஹாஸ்பிட்டல். ஓகே, அடுத்தது வந்து இப்போது சென்சிட்டிவான ஏரியாஸ் லைக் வந்து ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, இந்த மாதிரியான பகுதிகளில் ஏதாவது தீக்காயப்படுது, இல்லை வேறு ஏதாவது அடிபடுது, இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஸோ நீங்கள் சொன்னது ஆல்ரெடி சென்சிட்டிவான உறுப்பு. ஸோ சில இடத்துல இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகும்போது ஆல் த மோர் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு இருக்கு. அதில் ஒன்று இந்த மாதிரி பிறப்பு உறுப்புகள், இன்னொன்று வந்து ஃபேஸ். இதில் எங்கே அடிபட்டாலும் அதுக்கான பாதிப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏர்லியராக கூட்டிகிட்டு போகணும். அகெயின்
நம்ம ஒன்றும் பண்ணாமல் சில நேரம் இருக்கிறது நல்லது. ஸோ ஏதாவது ஆப்வியஸாக blood ஏதாவது இருக்குன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு blood இல்லை மட்டு ஏதாவது டர்ட்டியான விஷயங்கள் இருக்கும்போது அதை வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஓகே. இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை வந்து டேப்லெட்டை போட்டுருது முழுங்கிருன்னு வச்சுங்களேன், பேராசிட்டமால் மாதிரி ஏதோ ஒரு டேப்லெட் வந்து டெய்லி கதை இது எங்களுக்கு. ஓகே. அப்போ என்ன மேடம் பண்ணணும்? ஓகே. ஸோ என்ன விதமான மருந்து டேப்லெட் அண்ட் ஆல்சோ வந்து ஏதாவது சிரப்பு டானிக் அப்படி கூட வச்சுக்கலாம், அதை எடுத்து குடிச்சிடறாங்க. இதில் 2 விதமான விஷயங்கள். ஒன்று எப்படி தடுக்கிறது, இன்னொன்று எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ஓகே. ட்ரீட்மெண்ட் டைரக்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா என்ன விதமான மருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றதை ஃபிகர் பண்ணி அது டோசேஜ் வந்து வி ஹாவ் டு ஒர்க் அவுட் த மேத். பேசிக்லி எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு அது டாக்ஸிக் லெவலா இல்லையா அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாமிட்டிங்கை இன்டியூஸ் பண்ணாதீங்க. தானாக வாமிட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. நம்ம வந்து வாய்க்குள்ளே விரலை விட்டு இல்லை உப்பு கரைசல்லாம் கொடுத்து வாமிட்டை இன்டியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த டயத்தை சேவ் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க ஃபஸ்ட்டு. ஓகே. பட் மோர் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வீடோ ஒரு என்வைரன்மெண்ட்டோ குழந்தை இருக்கிற எந்த என்வைரன்மெண்ட்டாக இருந்தாலும் சுற்றி பார்க்கணும். குழந்தையோட பார்வையில் பார்க்கணும். இது எதெல்லாம் குழந்தை போய் நோண்டும், எதெல்லாம் பொட்டென்ஷியலாக ஹார்ம்ஃபுல் அப்படின் போது குழந்தை கை கிட்டின தூரத்தில் எந்த கபர்லையும் எதுவும் வைக்காதீங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இந்த முறுக்கில் மருந்து கலந்து வைக்கிறேன் நான் வந்து பூச்சி வருதுன்னு, இல்லை ஃப்ரூட்டியோட டப்பா அழகாக இருக்குது அதனால் நான் வந்து ஃப்ரூட்டி பாட்டிலில் மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சேன், இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம் நம்ம. ஸோ சில நேரம் வந்து அடல்ட்ஸே மாற்றிலாம், அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் இருக்கிறது ஜூஸ்ன்னு நினச்சி வேற எதையோ வந்து அடல்ட்டே ஒரு கிராண்ட் மதர் வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில், குழந்தைக்கும் பிரச்சனை, வீட்டில் பெரிய தகராறு வேற. ஸோ தெரியாமல் தான் கொடுத்துட்டாங்க. பட் ஸோ அந்த மாதிரி மாற்றி கண்டெய்னரில் வைக்கிறது, அதாவது சாப்பிடக்கூடிய பொருள் இருக்க வேண்டிய கண்டெய்னரில் பாய்சனஸான எந்த விஷயத்தையும் வைக்கக்கூடாது முக்கியமாக. அந்த மாதிரி குழந்தையோட ரீச்சில் ஃப்ரிட்ஜு, லோ லெவலில் இருக்கிற கபர்ட்ஸ், இதில் எதுவுமே வந்து இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள், ஹார்பிக், கிளீனிங் லிக்விட், டாய்லெட் லிக்விட், ஆல்கஹால், ஃபீனால், இது எதுவுமே வைக்காதீங்க. ஓகே. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே. அடிஷ்னலாக இன்னும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து எங்களுக்கு அடிக்கடி ஃபால்ஸ், ஹைட்லேருந்து 3வது மாடி 4வது மாடியிலேருந்துலாம் விழுவாங்க குழந்தைகள். ஓகே. நான் அந்த இடத்துல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து எல்லாமே லோ லையிங் பால்கனிஸ். ஓகே. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜென்ரலாக பேரண்ட்ஸ் கிட்ட, நம்ம அடிப்படாமல் பார்த்துக்கணும், குழந்தைக்கு எந்த ஹார்மும் வரக்கூடாதுன்னு நம்ம பார்க்கும்போது பால்கனியோட ஹைட் ஓகே அதை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லை அட்லீஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. குழந்தை வந்து மாற்றி ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை சூப்பர்வைஸ்டாக பார்த்துக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தெந்த இடத்துல இப்போ ஒரு கேப் இருக்கா அதை அடைக்கணுமா, ஒரு படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டுலேருந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த கேப்பில் நம்ம சைட் ரெயிலிங்ஸ் இருக்கும் இல்லையா, கேப் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்தெல்லாம் குழந்தைகள் அடிபட்டுக்கவோ இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை தன்னையே ஹார்ம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம தான் பார்த்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வேல்யூபான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக கேட்குற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி ஒரு அக்கேஷன் அமைஞ்சுது அப்படின்னா நம்ம இன்னும் டீட்டெயிலாக பல விஷயங்கள் இதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக. நிலையத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.